ஈஸியாக கிடைக்கிற இந்த கருவேப்பிலையை நம்ம ஈஸியாக தூக்கி வீசிடுறோம். ஆனால் ஈஸியாக கிடைக்கிற இந்த கருவேப்பிலை இதெல்லாம் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. தூக்கி வீசாமல் இந்த மாதிரி துவையில வச்சு சாப்பிடுங்க. பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு பல் ஒரு 6 பல் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 வரமிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு சின்ன துண்டு புளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தாங்க இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி இந்த துவையல் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி சமையல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.